ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் டுடே எபிசோட் என்ன நடந்ததுன்றதை இந்த வீடியோல ஃபுல் எபிசோடா பார்க்கலாம் வாங்க. இங்க மதி எல்லா வேலைகளுமே செஞ்சுட்டு இருக்காங்க. சமையலுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தான் செஞ்சுருக்காங்க. ஆனா இருந்தாலுமே எல்லாம் எடுத்துட்டு வந்து பரிமாறும் போது அவங்களுடைய மாமனாரும் சாப்பிட்டுட்டு என்ன சாப்பாடு இது அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுறாங்க. உடனே மதி சாப்பிட்டு பாக்குறாங்க. என்ன சாப்பாட்டுக்கு சாப்பாடெல்லாம் நல்லா தான் இருக்குன்றாங்க. நல்லா இருக்கா? எங்க நல்லா இருக்கு? எதுவுமே நல்லாவே இல்லைன்றாங்க. மலரன்னா கூட ஓரளவுக்கு சமைப்பா. உனக்கு சமைக்க தெரியாதவ நீ சமைச்சிருக்க. இது போய் நல்லா இருக்குமான்றாங்க. இங்க பாருங்க, எனக்கு சமைக்க தெரியலன்னா கூட ஓரளவுக்காச்சும் நான் சமைக்கிறேன் இல்லையா? நல்லா தானே சமைச்சிருக்கேன். அதுலயுமே குத்தம் கண்டுபிடிக்கிறது தான் உங்களுடைய வேலையை வாழ்ந்தாங்க. மத்த வேற எதுவுமே உங்களுக்கு தெரியாதா? என்ன ரொம்பவே ஓவரா பேசிட்டு இருக்க, வாய் நீளுது. ஆமா, எனக்கு வாய் நீளும். நல்லா சமைச்சிருக்கேன்னு தெளிவா சொல்றேன். நான் இருந்தாலுமே நல்லா சமைக்கலன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்ன்றாங்க. இங்க பாருங்க, சமைச்சிருக்கேன். இஷ்டமா இருந்தா போட்டு சாப்பிடுங்க. கஷ்டமா இருந்தா நீங்களே பண்ணி சாப்பிடுங்கன்றாங்க. என்னது, நான் பண்ணி சாப்பிடணுமா? ஏன் பண்ணி சாப்பிட மாட்டீங்களா? வீட்டுக்கு வந்த மருமகளை மட்டும் வேலை வாங்குவீங்களா? ஆனா நீங்க பண்ணி சாப்பிடறதுக்கு உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கான்றாங்க. நீங்க தேவையா இருந்தா சாப்பாட பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. இல்ல இதுவே சாப்பிடுங்க. இதுவே நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே ஏங்க பாத்தீங்களாங்க எவ்வளவு திமிரா பேசிட்டு போறான்ட்டு. நம்ம இவ்வளவு சொல்லிட்டு இருக்கோம். எனக்கு எதுவாச்சும் காத்துல வாங்குறாளான்ட்டு. அவ ஆரம்பத்துல இருந்து அப்படிதான் இருக்கா ராஜலட்சுமின்றாங்க. நம்ம பேச்சு எங்க கேக்குறச்ச, தங்கராஜ் மாப்பிள்ள பண்ணி வச்ச வேலைதான். இவளை கட்டின்னு வந்துட்டு படாத பாடுபட்டுட்டு இருக்கோம் நம்மன்றாங்க. யாரோட பேச்சையும் கேட்க மாட்டேங்கிறா, மதிக்க மாட்டேங்கிறா, அவசரத்துக்கு ஆடிக்கிட்டு இருக்கா. என்ன சொல்றதுன்ட்டு ஒண்ணுமே புரியல அப்படின்ட்டு பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. இப்படி எல்லாத்துக்குமே ஏடா கூடமா தான் பதில் சொல்லிட்டு இருக்கா இவன்ட்டு பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா இப்ப என்னங்க பண்றது? பின்ன இவ்வளவு நேரத்துக்கு நீ போய் சமைக்க போறியா? இல்ல இல்ல, இருக்கிறத சாப்பிட வேண்டியதான்னு சொல்லிட்டு இருக்கிறத சாப்பிடுறாங்க. இந்த மலர் வேற ஏதோ ஒரு நாள் வீட்டுல இருக்கலாம்னு இல்லாம பிறந்த நாள் அது இதுன்னு சொல்லி கோவிலுக்கு வேற போயிட்டேன். இவளுக்கு வேற வேலையே இல்லை போல அப்படின்ற மாதிரி மலரை திட்டிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கோவிலுக்கு போறாங்க. மலரும் நம்மளுடைய பாக்கியராஜும் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு கோவிலுக்கு கொஞ்ச நேரம் உட்காடுறாங்க. ஏங்க, மதியம் ரொம்ப நல்லவங்க. ஏன்னா கல்யாணம் ஆகி இதாங்க ஃபர்ஸ்ட் டைம் என்ன வெளியே வந்து கோவிலுக்கு சாமி எல்லாம் கும்பிட்டது. ஏன்னா அத்தை எதுக்கும் அனுப்பவே மாட்டாங்க. ஏதாச்சும் ஒரு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு மதியால தாங்க நிறைய விஷயங்கள் மாறி இருக்குன்றாங்க. ஆமா, அதுதான் உண்மை மலரு. நானும் அதான் சொல்லலான்னு வந்தேன்றாங்க. உண்மையிலேயே மதி வந்த பிறகு நம்ம குடும்பத்துல நிறையவே மாற்றம் இருக்குன்றாங்க. நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு அந்த பொண்ணாலன்றாங்க. உண்மையிலேயே எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்குன்றாங்க. அதுக்கப்புறம் கோவில்ல நிறைய விஷயங்களை பேசிட்டு போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு உனக்கு சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைவேற்ற போறேன்றாங்க. எங்க இதெல்லாம் நடக்கிற காரியமாங்க? ஏன் நடக்காது? எல்லாம் நடக்குமான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா பீச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பீச்சுக்கு போனதுமே மலருக்கு அப்படி ஒரு சந்தோஷம், பயங்கர ஹாப்பியா இருக்காங்க. போயிட்டு பீச்ல அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உடனே மலரு, உனக்கு பீச்சுனா இந்த அளவுக்கு பிடிக்க மாட்டாங்க, பிடிக்காத போய் இருக்குமாங்க. எனக்கு பீச்னா அவ்வளவு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில ரெண்டு பேரும் விளையாடிட்டு ரொம்ப கியூட்டா இருக்காங்க. அதுக்கப்புறமா அதிக போட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிறாங்க பாக்கியராஜ். உண்மையிலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் பாக்கியராஜ்ன்றாங்க. எதுக்கு மலருன்றாங்க. பின்ன என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றிருக்கீங்க. நான் அவ்வளவு தூரம் சொன்னதுனால பீச்சுக்கெல்லாம் என்னை கூட்டிட்டு வந்து சுத்தி காமிச்சிருக்கீங்க. இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா பாக்கியராஜ்? ஆனா நீங்க உங்களுடைய அம்மா என்ன சொல்லுவாங்க, அப்பா என்ன சொல்லுவாங்க, அதை பத்தி எல்லாம் யோசிக்காம எனக்காக இந்த அளவுக்கு நீங்க ரிஸ்க் எடுத்து எனக்காக நீங்க இவ்வளவு செஞ்சிருக்கீங்க இல்லையா? அதை நினைக்கும் போது ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்கு எனக்குன்றாங்க. வார்த்தையால என்னால சொல்லவே முடியல. அவ்வளவு சந்தோஷமா இருக்குன்ட்டு ரொம்பவே ஹாப்பியா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் இந்த இடத்துல புலம்பிட்டே இருக்காங்க ராஜலட்சுமி. இன்னுமே இந்த மலர் வரலன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுல எல்லாம் போட்டது போட்டபடியா இருக்கட்டு. அப்புறமா சத்தம் கேட்டு மதி வராங்க. என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? அவங்க பேரை எடுக்காம உங்களுக்கு தூக்கம் வராதா? எதுக்கு எடுத்தாலே மலர் இல்ல மலர் இல்லட்டு உங்களுக்கு எப்பயுமே வருஷம் 365 நாளும் உங்களுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும் அவங்கன்றாங்க. ஒரு நாள் நீங்க செஞ்சா உங்களுக்கு ஒண்ணும் ஆயிட போகுது சரிங்களான்றாங்க. உங்களோட வேலைகளை செஞ்சுக்கோங்க. நீ நடி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க. நான் என்ன ஓவரா பேசினேன்? நீங்க பண்றதும் நீங்க நடந்துக்கிறதும் சரியில்லைன்றாங்க. வீட்டு மருமகளை இப்படி வேலை வாங்கினா எப்படி சொல்லுங்க? இங்க பாருங்க, ஒரு காலத்துல உங்க மாமியார் உங்களை இப்படி பண்ணாங்கன்றதுக்காக நீங்க இந்த மாதிரி வரப்போற மருமகளை பண்ணணும்னு மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி மதி சொல்றாங்க. என்னது, பின்ன உங்க மாமியார் இப்படி பண்ணிருப்பாங்க, அதனாலதான் மருமகளை இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறீங்க. முதல்ல
மருமகள மகளா பாருங்க. இதே ரேவதி அக்காவோட வீட்ல அவங்க மாமியார் கொடுமைப்படுத்துறாங்கன்னா, நீங்க என்ன பண்ணியிருப்பீங்க? எதுக்கு பண்றாங்க? அப்படி இப்படின்னு பேசியிருப்பீங்களா? அதே மாதிரி தான் எல்லாருடைய நிலைமையும். கொஞ்சமாச்சு மருமகள ஒரு மகளா நடத்துனீங்கன்னா, நம்மளுடைய பொண்ணு நல்லா இருப்பா, போற இடத்துலன்றது உங்களுக்கும் அது தெரியணுன்ட்டு மதி எவ்வளவோ தெளிவா சொல்லி புரிய வைக்கிறாங்க. என்னடி ரொம்ப திமிரு பேசிட்டு இருக்க. மாப்பிள்ளையெல்லாம் ரேவதிய சந்தோஷமா பாத்துக்கிறாரு. அவருக்கு என்ன குறைச்சலு? நல்ல வசதி இருக்கு, எல்லாம் இருக்கு. வசதின்னு சொல்ல வேண்டாம் சரிங்களா? சும்மா தேவையில்லாம அது இருக்கு, இது இருக்கு, அதனால நல்லா இருப்பாங்க. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருப்பீங்களான்றாங்க. பணம் இருந்தா 1000 பேர் நல்லா இருப்பாங்க. சந்தோஷமா இருக்க முடியுமா? சந்தோஷமா இருக்க முடியாது. பேருக்கு வேணும்னா நாங்க இந்த மாதிரி சொகுசா இருக்கோம், நல்லா இருக்கோன்றதுக்கு மட்டும்தான். ஆனா அவங்க ஹாப்பியா இருக்க மாட்டாங்க. இதுதான் அங்க உண்மையான ஒரு ரீசன்றாங்க. ஆனா நீங்க என்னடான்னா, நல்ல இடத்துல கட்டி கொடுத்துட்டு, நல்ல இடத்துல வாக்குப்பட்டுட்டு போய் சந்தோஷமா இருக்கான்றது மட்டும் தான் பேச்சு. உங்களுக்கு என்னென்ன தேவையோ செஞ்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன்ட்டாங்க. அப்புறம் சுரேஷ் வராங்க. என்னம்மா ஆச்சு? டேய் உன் பொண்டாட்டி பாருடா எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கான்ட்டு கொஞ்சம் கூட மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறா. ஏய் நீ ஒரு டைம் சொன்னா கேட்க மாட்டியா? எல்லா இடத்துலயும் பிரச்சனை தான் பண்ணுவியான்றாங்க. நான் என்ன பிரச்சனை பண்ணேன்? நான் ஒரு பிரச்சனையுமே பண்ண கிடையாது. உங்களுடைய அப்பா அம்மா தான் எதுக்கு எடுத்தாலும் நொய்ய நொய்யன்னு மலரக்க கூப்பிட்டுட்டு இருக்காங்க. பிறந்த நாள் அதுவுமா அவங்க ஒரு நாள் சந்தோஷமா இருக்கணும்ட்டு இல்ல. ஃபோன் பண்றது, வர சொல்றது, டார்ச்சர் பண்றது இப்படியெல்லாம் இருந்தா எப்படின்றாங்க. அவங்க பொறந்தப்ப அவங்க வீட்ல கோவிலுக்கு போவாங்க, சாப்பிடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா இங்க வந்தப்ப வந்து எல்லாமே அவங்க எல்லாமே வந்து ஃபுல்லாவே வந்து எதுவுமே செய்யாம ஸ்டாப் பண்ணிட்டாங்க. யாருக்காக? இந்த குடும்பத்துக்காக. ஆனா இந்த குடும்பம் அத புரிஞ்சுக்காத மேலும் மேலும் அவங்கள காயப்படுத்திட்டு இருக்கு. வருஷம் ஒரு நாள் அவங்கள சந்தோஷமா இருக்க விடுறாங்களா? அதுவே இருக்க விட மாட்டேங்கிறாங்கன்னுவாங்க. அம்மா விடுங்கம்மா, அண்ணியோடைய பர்த்டே அதுவுமா போயிட்டு வரட்டுமேன்றாங்க. என்னது? போயிட்டு வரட்டுமா? டேய் போயிட்டு வந்த வேலை அதே வேலையெல்லாம் செஞ்சு வச்சிருக்கலாம். ஆமா, இப்ப சாப்பாடு யார் சாப்பிடுவாங்கம்மா? ஓரளவுக்கு நல்லாதானமா இருக்குன்ற மாரி சுரேஷ் சொல்லவும் மதி அப்படியே சந்தோஷமா பாக்குறாங்க. என்னடா பொண்டாட்டிக்கு சப்போர்ட்டா? அம்மா நான் யாருக்கு சப்போர்ட் பண்ணலம்மா. நல்லாதாம்மா இருக்கு. நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு போறேன், இல்லன்னா இல்லன்னு போறேம்மா. நல்லா தானம்மா இருக்குன்றாங்க. சும்மா தேவையில்லாம நீ அவளுக்கு வக்காலத்தை வாங்கிட்டு வராதடா அப்படின்ட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படித்தான் யாராச்சும் ஏதாச்சும் எனக்கு ஆதரவா பேசிட்டா உங்களுக்கு கோவம் வந்துடும்ல, உங்களால புரிஞ்சுக்கவே முடியலன்ற மாதிரி மதி சொல்றாங்க. முதல்ல எப்படி இருக்கணும்ன்றத கத்துக்கோங்க. நீங்க முதல்ல மேனஸே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பாத்தீங்க எப்படி பேசிட்டு போறம்மா? விட்டுங்கம்மா, ஏமா இப்படி பண்றீங்கன்னு வாங்க போயிடுவாங்க. அதுக்கு அடுத்ததை பாத்தீங்களாங்க, பொண்டாட்டி பேச்சு எப்படி கேட்கறான்ட்டு வீட்டுல நம்மளுக்குன்னு எந்த மரியாதை இல்லைங்க. யாரும் நம்மளோட பேச்சை துள்ளி கூட கேட்கறது கிடையாதுன்றாங்க. அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க இஷ்டத்தை தான் பேசிட்டும் இருக்காங்கன்றாங்க. எதுவுமே கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. விடு ராஜலட்சுமி, என்ன பண்றது? எல்லாம் இப்படிதான் இருக்காங்க அப்படின்றாங்க. இந்த மதி வந்து அப்பதான் குடும்பம் மாறிடுச்சுன்னு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா மதி மலரக்காவோட பர்த்டேவை ரொம்ப சூப்பராகவே செலிப்ரேஷன் பண்ணணும்னு பிளான் போட்டுட்டு இருக்காங்க. உடனே வந்து என்ன விஷயம்? இல்லை மலரக்காக்கு இன்னைக்கு பர்த்டே, மலரக்காவோட பர்த்டேவை ரொம்பவே சூப்பராகவும் கிராண்டாகவும் நம்ம பண்ணணுன்றாங்க. அதுக்கான வேலைகளை நம்ம பண்ணலாமான்றாங்க. என்னது வீட்டில் டெக்கரேஷன் அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது. எங்க அம்மா அப்பாவுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்காது, இவங்களுக்கு பிடிக்காதுன்ட்டு இப்படியெல்லாம் இருந்தா எப்படிங்க? உங்களுடைய அம்மாவோட பர்த்டே கூட இப்ப ரீசெண்டா ரொம்ப நல்லா கொண்டாடுனதா சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி தானே மலரக்காவை ஏங்கி போயிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஏங்க நீங்க அத பத்தி யோசிக்க மாட்டேங்கிறீங்க? வீட்ல உங்களுக்காக வந்த உடனே கேட்டு கேட்டு சமைக்கிற ஒருத்தவங்க, தேவையானதை செஞ்சு கொடுக்குற ஒருத்தவங்க, இது எல்லாத்துக்கும் அவங்கள யூஸ் பண்ணும்போது, அவங்களுடைய ஒரு நல்ல விஷயங்கள் வரும்போது, அவங்களுக்காக ஏன் எதுவும் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு பதில் சொல்லி புரிய வைக்கும். சரி, பர்த்டேக்கு என்னென்ன வேணுமோ சொல்லி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறோம், டெக்கரேட் பண்ணிடலாம் வீடு. சரி ஓகேன்ட்டு எல்லாம் பேப்பர்ல எழுதி கொடுக்குறாங்க. சரின்ட்டு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கப்புறமா கடைக்கு போயிட்டு சுரேஷ் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. டேய் என்னதுடா இதுன்றாங்க. இன்னைக்கு அன்னைக்கு பர்த்டே இல்லம்மா, பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணலாம். டேய் எந்த வருஷம் யாரையெல்லாம் பண்றதில்ல, என்னடா புதுசான்றாங்க அம்மா. இல்லம்மா, அண்ணி நம்மளுக்காக எவ்வளவோ செய்யறாங்க, பாவம்மா. அதனால அண்ணியோட பர்த்டேவை நம்ம சிறப்பா கொண்டாட வேணாமா? டேய் அதெல்லாம் எதுக்கு சும்மா தேவையில்லாம காசு செலவு பண்ணிட்டு இருந்தியான்றாங்க. மதியம் இருந்துட்டு காசு நான் தான் குடுத்து விட்டேன். சும்மா எதுக்கு எடுத்தாலும் நொய் நொய்ன்னு பேசிட்டு இருக்காதீங்க. நான் தான் இந்த டெக்கரேஷனை பண்ண சொன்னேன். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு சுரேஷ், அவங்களுடைய தம்பி, அப்புறம் அவங்க தங்கச்சி எல்லாரையும் கூப்பிட்டு வீட்டுல வந்து எல்லாம் டெக்கரேஷன் பண்றதுக்கான வேலைகள் போய்கிட்டு இருக்கு. ராகவ அதை பார்த்துட்டு கோவமா உள்ள போயிடுறாங்க. சே கண்டாவி வந்தப்ப வந்து என்னென்னலாம் கூத்து நடக்குதோ தெரியலன்ட்டு கோவமா உள்ள போயிடுவாங்க. இங்க பாடி டெக்கரேஷனை ரொம்பவே சூப்பராகவும் சிறப்பாகவும் அழகாவுமே டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல பீச்ல ரொம்ப நேரமா விளையாடிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே மெய்மறந்து பார்த்து ரசிச்சுட்டு இருக்காங்க. வீட்லயே ஒரு எந்த ஒரு நினைப்பும் இல்லாம
அவங்க பாக்கியராஜ் மட்டும்தான் அந்த அளவுக்கு ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க பாடி டெக்கரேஷன் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. வீட்டுல பாடி டெக்கரேஷன் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு மலருடைய ரியாக்ஷன் என்ன, மலர் எந்த அளவுக்கு ஹாப்பியாக போறாங்கன்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுது, அவங்களுடைய மாமியார் இதை கொண்டு மலர்கிட்ட என்னென்ன சண்டை போட போறாங்க, இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நீங்க நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.